வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். கோடிக்கணக்கில் சொத்து, கணவன் மனைவியோடு இணைந்து மாமியார் செய்த செயல், நீதிமன்றம் அதிரடி தீர்மானம். தேரர்களால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை என லால்காந்த அதிரடி கருத்து. எம்மை சீண்ட வேண்டாம், தேரர் பதிலடி. அனுரவும் விமலும் பெர்மிட்களை எடுத்து விற்பனை செய்துள்ளனர். சபையில் பரபரப்பு தகவல். சர்ச்சைக்குரிய தரமாறு பாடப்புத்தக விவகாரம், உடனடியாக கைது செய்யுமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் பெரும் சர்ச்சை, கொள்கலன் விடுவிப்பில் தாமதம். நாட்டின் சில பகுதிகளில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. உலக நாடுகளுக்கு மீண்டும் அடுத்த அதிர்ச்சி கொடுத்த ட்ரம்ப், நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மீண்டும் கூடுதல் வரி விதிப்பு. ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா இஸ்ரேல் தீவிரம் என பரபரப்பு தகவல். உள்நாட்டு செய்திகள். எஹலியகொட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாஹிங்கொட பகுதியில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை போலீஸ் குற்றவரும்படி விசாரணை பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எஹலியகொட பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய நபர் ஒருவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் நீண்ட காலமாக முன்னெடுத்து வந்த சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் போலீஸ் மாதிபருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த 2024ஆம் ஆண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதன்போது பிரதான சந்தேக நபருக்கு எதிராக 38 குற்றச்சாட்டுகளும் அவரது மனைவி மற்றும் மாமியாருக்கு எதிராக தலா 8 குற்றச்சாட்டுகளும் ஏற்கனவே பதிவாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தொழிலோ அல்லது பரம்பரை சொத்துக்களோ இல்லாத நிலையில் சந்தேக நபர்கள் பாரிய சொத்துக்களை ஈட்டியுள்ளமை தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக அபிசாவளை நீதிமன்றில் விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் கடந்த வருடம் நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களால் போதைப்பொருள் பணத்தின் மூலம் கொள்வனவு செய்யப்பட்டதாக கருதப்படும் மாஹிங்கொட பகுதியில் அமைந்துள்ள சுமார் 3 கோடி ரூபாய் பெறுமதியான மாடி வீடு, இரத்தினபுரி பிரதான வீதிக்கு அருகில் உள்ள 2 மாடி வர்த்தக கட்டிடம் மற்றும் காணிகள் என்பன நீதிமன்ற உத்தரவின் பேரில் முடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சந்தேக நபரின் மகள் மற்றும் மகனின் பெயர்களில் கொள்வனவு செய்யப்பட்டிருந்த சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான மற்றும் ஒரு சொகுசு வீடொன்றும் மற்றும் 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான கார் என்பனவும் எதிர்வரும் 3 மாத காலத்திற்கு எவருக்கும் விற்கவோ அல்லது கைமாற்றவோ முடியாதவாறு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முடக்கப்பட்ட மாஹிங்கொட பகுதியில் உள்ள வீட்டில் தற்போதும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்வதாக கிடைத்த தகவலை அடுத்து அவிசாவளை மேல் நீதிமன்றம் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதற்கமைய குறித்த வீட்டை பயன்படுத்தி மீண்டும் சட்டவிரோத வருமானத்தை ஈட்டுவதை தடுக்கும் நோக்கில் பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் அந்த வீட்டின் பொறுப்பு அதிகாரியாக எஹலியகொட பிரதேச செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கமைய குறித்த சொகுசு இல்லம் விரைவில் பிரதேச செயலாளரின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட உள்ளதுடன் இந்த பாரிய போதைப்பொருள் வலையமைப்பு மற்றும் அதன் நிதி கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து குற்ற வரும்படி விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதே நேரம் 2024ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 21ஆம் தேதி முதல் 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 26ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்களில் ஈடுபட்டவர்களில் 10 பேரின் சொத்துக்கள் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய முடக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டுள்ளன என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயவால பாராளுமன்றில் நேற்று தெரிவித்தார். கெஹல் பத்ரபத்மே உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் பல சொத்துக்களும் இதில் அடங்குவதாக அவர் தெரிவித்தார். மகா சங்கத்தினர் இம்மாநாட்டிற்கு வருவார்கள், அதன் பின் கலைந்து செல்வார்கள். அதை தவிர பெரிய அளவில் எதுவும் நடக்கப் போவதில்லை. யார் தவறு செய்தாலும் அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாவர் என்பது யதார்த்தமாகும் என அமைச்சர் லால்காந்த தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர், වර්තමාන දේශපාලන තත්ත්වය ඉතින් ස්ථාවරයි. පාර්ලිමේන්තුව ස්ථාවරයි. 159ක් තියෙනවා. ජනාධිපතිතුමා ජනප්‍රියයි. ඒ තිබුණු තත්ත්වය, ආර්ථික තත්ත්වය, සමාජ තත්ත්වය හැමදේම ඉදිරියට ඇවිල්ලා තියෙනවා. ඒ නිසා හැමදේම හොඳින් ස්ථාවරව ඉස්සරහට යනවා. සංඝයා වහන්සේලා වඩින එක හොඳයි. වැඩලා ආපහු වඩි. එච්චරයි. ඊට වඩා මොකුත් වෙන්න එකක් නැහැ. ඉතින් මේ රටේ කාට වුණත් චෝදනා ඉදිරිපත් වෙනවා. ඉතින් චෝදනා ලබන තත්ත්වයටපත් වුණාම ඒක ස්වාමීන් වහන්සේලාටත් එහෙමයි, පූජකතුමන්ලටත් එහෙමයි, අපේ රාජ්‍ය නිලධාරීන්ටත් එහෙමයි, අපිටත් එහෙමයි, කාටත් එහෙමයි.
චෝදනා එන වැඩ අපෙන් වුණොත් අපිට චෝදනා එනවා. ඉතින් ඒක දහම්. மகா சங்கத்தினர் இம்மாநாட்டிற்கு வருவார்கள், அதன் பின் கலைந்து செல்வார்கள். அதை தவிர பெரிய அளவில் எதுவும் நடக்கப் போவதில்லை. நாட்டில் யார் மீது வேண்டுமானாலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம். மத குருமார்களோ அரசு அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ தவறு செய்தால் அவர்கள் விமர்சனத்திற்குள்ளாவார்கள். இந்த மாநாட்டிற்கு 10,000 பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டாலும் குறைந்தபட்சம் 1000 பேர் தான் கலந்து கொண்டிருக்கக்கூடும். தற்போது நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமை ஸ்திரமாக உள்ளது. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் மற்றும் ஜனாதிபதியின் செல்வாக்கு நிலையாக காணப்படுகின்றது. இந்த மாநாட்டுக்கு ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா என்பது எனக்கு தெரியாது. அது ஒரு சாதாரண அழைப்பாக இருக்கலாம். முறையான அழைப்பு விடுக்கப்பட்டால் அவர் கலந்து கொண்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கலாம் என்றார். இதே நேரம் தாம் உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக அமைச்சர் லால்காந்தவினால் தொடர்ந்து முன்வைக்கப்படும் அவதூறு மற்றும் இழிவூட்டும் குற்றச்சாட்டுக்களை இனி சகித்துக் கொள்ள முடியாது என அபயராம விகாராதிபதி முருத்தொட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்காக ஜனாதிபதி தமக்குள்ள நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பொய்யான குற்றச்சாட்டுக்கள் மற்றும் அவதூறு பிரசாரங்கள் சமுதாயத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க மற்றும் ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவான நலிந்த ஜெயதிசா ஆகியோர் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். அவற்றை விற்பனை செய்து அந்த நிதியை கட்சியின் நிதியத்தில் வைப்பிலிட்டுள்ளனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வலுசக்தி துறையில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்த அவர், මේක මාදවල් මංකොල්ලයක්. මේක සාධාරණීකරණය කරන්න බෑ. ඔයාගේ අනුර කුමාර දිසානායක පර්මිට් 6ක් අරන් තියෙනවා. නලින්ද ජාතිස්ස මෙන්න අන්න නලින්ද ජාතිස්ස ඇමතුමා 2005 පර්මිට් එක ගත්තද නැද්ද? පර්මිට් එක ගත්තද? ගත්තනේ? ගත්තා. හරිද? විජිත හේරත් ගත්තද නැද්ද? බිමල් රත්නායක ගත්තද නැද්ද? වැඩිය කතා කරලා ඔළුව හිටවනවා. හරිද? மக்கள் விடுதலை முன்னணியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி பத்திரத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். அவற்றை விற்பனை செய்து அந்த நிதியை கட்சியின் நிதியத்துக்கு செலுத்தியுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க மற்றும் ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவான நலிந்த ஜெயதிச ஆகியோர் வாகன இறக்குமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். அதற்கான பத்திரங்களை சபையில் சமர்ப்பிக்கின்றேன். கடந்த காலங்களில் சகல சிறப்பு சலுகைகளையும் பெற்றுவிட்டு இன்று இவர்கள் தூய்மையானவர்களைப் போன்று பேசுகின்றார்கள். நாங்கள் தூய்மையானவர்கள், ஊழல் மோசடி இல்லை, உண்மையை மட்டும் பேசுவோம் என்று குறிப்பிடுகின்றவர்களின் சுயரூபம் நாளாந்தம் வெளிவருகிறது. மக்களானே இன்றும் உள்ளது. ஜனாதிபதி மீதான மக்களின் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது என்று ஆளும் தரப்பினர் குறிப்பிடுகின்றனர். அவ்வாறாயின் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள். அப்போது மக்களின் அபிலாஷையை நன்கு புரிந்து கொள்ளலாம். ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் தற்போது மக்கள் மத்தியில் செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. மக்களுக்கு வழங்கிய போலியான வாக்குறுதிகள் மற்றும் பொய்கள் தற்போது வெளிப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துங்கள். யாருக்கு மக்கள் ஆதரவு உள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றார். මාධ්‍ය සන්දර්ශනයක්තුවා මේ ගොල්ල හිතන් ඇති මේ ගල්ලඟුරු සමාගම නිලධාරීන්ව තියලා ප්‍රෙස් කොන්ෆරන්ස් එකක් තියලා පළවත්ත ඩෝබි බලකාය දාලා සෝෂල් මීඩියා එකේ ෆේක් ප්‍රොෆයිල් වලින් ගැහුවම මේ ඔක්කොම හරියයි කියලා පුළුවන් නම් තියන්නකෝ පළස්සබා ඡන්දේ ලිට්මස් පරීක්ෂාව කරගන්න තප්පා මේ වගේ ඇත්ත වශයෙන්ම පෞගේ ආණ්ඩුවල හොරකම් වෙලා තියෙනවා. හැබැයි මේ වගේ මහදවාලේ හොරකම් කරලා නැහැ. தரம் 6 பாடப்புத்தகத்தில் பதிவான பொருத்தமற்ற இணையதள இணைப்பு விவகாரத்தில் சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கங்குடவில நீதவான் ருவாந்திகா மாரசிங்க நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட 6ஆம் தர ஆங்கில பாடப்புத்தகத்தின் ஒரு பகுதியில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதள முகவரி சேர்க்கப்பட்டமை தொடர்பான வழக்கு கங்குடவில நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்த விசாரணைகளை விரிவுபடுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு நீதவான்
குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். தரம் 6 மாணவர்களுக்கான புதிய ஆங்கில பாடத்தொகுப்பில் ஒரு பாடத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருந்த QR குறியீடு அல்லது இணையதள இணைப்பு ஆபாசமான அல்லது தகுதியற்ற உள்ளடக்கங்களை கொண்ட இணையதளத்துக்கு இட்டுச் செல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அச்சு மற்றும் பாட தயாரிப்பில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொள்கலன் விடுவிப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக மீண்டும் கொள்கலன் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கொள்கலன்களை விடுவிப்பதற்கான வினைத்திறனான முறைமை இல்லாமை உள்ளிட்ட விடயங்கள் இதற்கு காரணமாக அமைந்துள்ளதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு துறைமுக வளாகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை வெளியேற்றுவதிலும் அவற்றை துறைமுகத்திற்கு வெளியேயுள்ள முனையங்களில் பரிசோதிப்பதிலும் இவ்வாறு பாரிய தாமதம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் ஒருகுடவத்தை கொள்கலன் வளாகத்திலும் நெரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் இதன் காரணமாக கொள்கலன் ஊர்தி சாரதிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இதேவேளை அடுத்த மாதத்தில் அதிகளவிலான கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதால் இந்த நெரிசல் மேலும் தீவிரமடையக்கூடும் என கொள்கலன் வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே பாதுகாப்பு பிரிவினரை பயன்படுத்தியாவது இந்த நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது தொடர்பில் வினவிய போது தற்போது கொள்கலன் விடுவிப்பில் சில நெரிசல்கள் காணப்பட்ட போதிலும் அது ஒரு சாதாரண நிலையே என சுங்க பணிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்தார். இன்றைய தினம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் காணப்படுவதுடன் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய, ஊவா, சபரகமுவ மாகாணங்களிலும் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதே நேரம் 2 மாவட்டங்களுக்காக விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு எச்சரிக்கை அறிவிப்பை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று முற்பகல் 8 மணி முதல் நாளை முற்பகல் 8 மணி வரை அமுலில் இருக்கும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நுவர்லியா மாவட்டத்தின் நில்தண்டா ஹின்ன மற்றும் வலப்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நுவர்லியா மாவட்டத்தின் மதுரட்ட, அங்குராங்கத்த மற்றும் பதுளை மாவட்டத்தின் மீகாக்கியுல, கந்தகேட்டிய ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த உலகளாவிய வரி விதிப்பு சட்டவிரோதமானது என கூறி அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஆனால் இதற்கு மாற்று திட்டம் இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் 2வது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு முறையை மேற்கொண்டு வந்தார். அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும் ட்ரம்ப் வரிகளை தனது விருப்பத்திற்கு ஏற்றாற்போன்று உயர்த்தினார். இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களின் மீதும் குறைந்தபட்சம் 10% வரி விதிக்கப்பட்டது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ததால் இந்தியா மீதான வரியை 50% உயர்த்தினார். அமெரிக்க பாராளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் தனது விருப்பத்திற்கு ஏற்ப இந்த வரி விதிப்பை ட்ரம்ப் உயர்த்தினார். இதை எதிர்த்து லேர்னிங் ரிசோர்சஸ், VOS செலக்ஷன்ஸ் என்ற நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்குகள் ஒன்றிணைக்கப்பட்டு அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டன. சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் ஒரு ஜனாதிபதி தனது நிர்வாக உத்தரவின் மூலம் இத்தகைய வரிகளை விதிக்க அதிகாரம் உள்ளதா என உச்சநீதிமன்றம் ஆய்வு செய்தது. இதை விசாரித்த தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான அமர்வு வரிகளை விதிக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கே உள்ளது, ஜனாதிபதிக்கு வரிகளை விதிக்க அனுமதி அளிக்கவில்லை என்று கூறியது. இந்த தீர்ப்பில் மாறுபட்ட கருத்தை தெரிவித்த ஒரு நீதிபதி
இந்த தீர்ப்பால் ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர்களை இறக்குமதியாளர்களுக்கு திரும்ப கொடுப்பது அரசுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் இதுவரை சட்டவிரோதமாக வசூலிக்கப்பட்ட 175 பில்லியன் டாலர் வரிப்பணத்தை அமெரிக்கா இறக்குமதி செய்த நாடுகளின் நிறுவனங்களுக்கு திரும்ப வழங்க வேண்டி வரும். இது பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமக்கு எதிராக வந்ததை அடுத்து வரி விதிப்பு தொடர்பாக தன்னிடம் மாற்று திட்டம் இருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதே நேரம் அமெரிக்க உச்சநீதிமன்றம் தான் முன்னர் விதித்திருந்த வரிகளை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது புதிதாக 10% உலகளாவிய வரியை விதிப்பதாக அறிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் பின்னர் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்திய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரிவு 122 கீழ் இந்த 10% கூடுதல் வரியை விதிக்கும் கட்டணத்தில் தான் இன்று கையெழுத்திடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இது ஏற்கனவே வசூலிக்கப்படும் எங்கள் வழமையான கட்டணங்களுக்கு கூடுதலாக விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு செய்திகள். ஈரான் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானில் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது அரசு துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். பொதுமக்களை கொல்வதை நிறுத்தாவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கிடையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஜெனீவாவில் நடைபெற்ற அணு ஆயுத ஒழிப்பு பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை என்றால் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அருகே USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் தனது துணை போர்க்கப்பல்களுடன் தயார் நிலையில் உள்ளது. இந்நிலையில் USS ஜெரால்ட் ஏர்போர்ட் போர்க்கப்பலும் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா போர் தளவாடங்களை மத்திய கிழக்கு பகுதிகளில் குவித்துள்ளது. இது மிகப்பெரிய தாக்குதலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராகி வருவது போல தெரிகிறது. இந்த தாக்குதல் சில வாரங்கள் தொடரலாம் என கூறப்படுகிறது. இன்றைய நாணய மாற்று விகிதம்